கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆமென், அல்லேலூயா. அவர் நேற்றும் அவர் இன்றும் எப்போதும் மாறாதவராக இருக்கிறார். உலகத்தில் பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுத்த வேத வசனத்தின் பிரகாரம் நாம் இந்த 1 கொரிந்தியர் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது சிலுவை பற்றிய தியானம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் காணப்படுகிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது நோவா மழை வரப்போகிறது மக்கள் மத்தியில் பிரசங்கம் பண்ணும்போது அவர்கள் சொன்னார்கள், இவன் பைத்தியக்கார போல் பேசுகிறான். ஆனாலும் ரட்சிக்கப்பட்ட அதே நோவாவுக்கு தேவன் பலன் கொடுத்து 500 வயதிலும் அந்த கப்பலை செய்ய தேவன் உதவி செய்தார். அது யோபுடைய வாழ்க்கையில் பார்க்க 2:10 வாசிக்கும் போது எல்லாவற்றையும் இழந்து போன வேளையிலும், ஆனாலும் கடைசி வேலையில் மனைவி சொன்னாங்க, இன்னும் கூட எல்லாம் போயிடுச்சு, உத்தமமாக இருக்கிறையே, மரித்து போயின்னு சொல்லும்போது பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டும். கம்மான தேவ ஜனமே, அந்த வார்த்தை கேட்கிறவர்களே, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாய் காணப்படுகிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் காணப்படுகிறது. கண்பானவர்களே, சிலுவை பற்றிய உபதேசம் இந்த புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது வேதத்தில் உள்ள எல்லா வசனங்களையும் எல்லாவற்றையும் நாம் தியானிக்கும் போது அது மிக பைத்தியமாய் காணப்பட்டாலும் நமக்கு தேவ பலன் நிச்சயமாய் கிடைக்கும். ஒருவர் மீது ஒருவர் அன்பு கூறும்போது, ஒரு மகள் ஒரு மகனை விரும்பும்போது, அவர்களுக்குள்ள ஒரு அன்பு பெருகும்போது அது பைத்தியமாய் காணப்படும் போது தான் அவருடைய வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்து அவர்கள் மிகவும் பலனோடு கூட குடும்பத்தை நடத்த போதுமானவராக இருக்கிறார்கள். அதே போலத்தான் நம் பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கும் போது, எந்த அளவுக்கு பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கும் போதும் தியானிக்கும் போதும் அவரோடு கூட நாம் இருக்கும்போது நம்ம அவர் மேலே பைத்தியமாய் காணப்படும் போது தான் நம்முடைய வாழ்க்கையில் அது பெரிய பலனாய் பெரிய ஆசீர்வாதமாய். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.